60 வினாடிகளில் 8 கதைகள். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற டிஷர்ட் அணிந்த இளைஞன் டாஸ்மார்க் வாசலில் விழுந்து கிடக்கிறான். பசங்களை அடிக்கிறான், திட்டுறான், கிள்றான்னு ஸ்கூல்ல இருந்து நம்ம பையனை பத்தி ஒரே புகார் மழை. இனிமே அவனை வாத்தியார் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிருங்க என்றாள் கமலம்மா. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ற அலறலோடு ஆற்றில் தத்தளிப்பவனை நோக்கி 7-8 பேர் ஓடினார்கள், கையில் செல்போனோடு. கெட்டிமேளம் கொட்டியதும் நிறுத்துங்க என்ற குரல் கேட்டு மண்டபமே மணமேடையை நோக்கி பார்க்க, இருங்க தாலி கட்டுறத செல்ஃபி எடுத்துக்கிறேன் என்றான் மாப்பிள்ளை கூலாக. தூக்கு தண்டனை கைதியிடம் கடைசி ஆசை கேட்கப்பட்டது. எனக்கு தான் தண்டனை கிடைச்சிருச்சுன்னு இந்த கேஸை இப்படியே விட்டுறாம எப்படியாவது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருங்க சார் என்றான் அவன் பரிதாபமாக. கார் பஞ்சரான சப்தம் கேட்டு காலையில் கும்பிட்ட கடவுளுக்கு நன்றி சொல்லியபடி ஓடினான் நெடுஞ்சாலையில் பஞ்சர் கடை வைத்திருந்த பாலாஜி. வகுப்பறையில் பசித்த என் கண்களில் பட்டது அந்த டிஃபன் பாக்ஸ். திறந்தேன் அவள் உப்புமா. ருசித்து சாப்பிட்டு முடித்த பிறகுதான் கவனித்தேன் என் தோழி என்னை கோபமாய் முறைத்துக் கொண்டிருந்தது. பிறகுதான் உணர்ந்தேன் அது அவள் உப்புமா. ஐயோ மணி 9 ஆயிடுச்சு, ஆபீஸ் கிளம்பணும் என்று பதறிய பேரனை, டேய் இது காலையில இல்லடா ராத்திரி என்று அதட்டியபடி டிவி பார்த்து கொண்டிருந்தால் இரவு நேர பணியை பற்றி எதுவுமே தெரியாமல் கிராமத்தில் இருந்து வந்த பாட்டி. நன்றி.